நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரடு, சதுரக்கொடி சரடுன்னு சொல்லுவோம். இது அருணாக்கயிறு மாடல்னு சொல்லுவோம். அதில் செட்டு தாலி, செட்டு மாங்கல்யம், இது பட்டை, ரெட்டைப்பட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து தாலி, குண்டு, காசு, நாணல் இதெல்லாமே வந்து இந்த செட்டில் அப்படியே வந்துருங்க. நம்ம இந்த செயினுக்கும் இதுக்கும் வளையம் போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. செயின் தனியாக இருக்கும், செட்டு தாலி தனியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம வளையம் போட்டு கோர்க்கிற வேலை தான் நம்மளோடது. உதாரணத்துக்கு எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கும், தனியாக இருக்கும். இதை நம்ம செயினில் வளையம் போட்டுக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக எனக்கு வந்து இந்த மாங்கல்யம் வச்சு கொடுங்கக்கா, ஸோ இந்த உருக்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள், அங்கேருந்து ஃபினிஷ் பண்ணி வந்துடும். இதெல்லாம் செட்டாக கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வளையமே வச்சு ஊதுவாங்க. ஊதிட்டு அதுக்கப்புறம் தான் இதை மெருகு போடுவாங்க, பாலிஷ் போடுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக சேர்க்கிறவோ இதில் இருக்கிறத எடுக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. இது அப்படியே நம்ம மாங்கல்யமாக கோர்த்துக்க வேண்டியதான் செயினில். ஸோ இந்த